ரமலான் மாத நோன்பு ஸ்டார்ட் ஆக போது சமையல் மட்டும் நம்ம வீடியோ போட்டுட்டோம். நம்ம இதுக்கப்புறம் ஹதீஸும் பார்க்கலாம். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அல்லாஹுவின் மீது தவக்குல் வைப்பது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்லாஹுவின் மீது தவக்குல் வைப்பது என்பது அதற்குரிய காரண காரியங்களை, அதாவது முயற்சிகளை முழுமையாக செய்துவிட்டு அதன் முடிவுகளை ரப்புல் ஆலமீனிடம் விடுவதாகும். நீங்கள் விதைக்க வேண்டும், ஆனால் அதன் பலனை இறைவனிடம் எதிர்பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் விதையை விதைக்காமலும் உரமும் இடாமலும் நீரும் பாய்ச்சாமலும் எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் சும்மா அமர்ந்து கொண்டு பலனை எதிர்பார்ப்பது தவக்குல் ஆகாது. உண்மையான தவக்குல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டுப்புற அரபி ஒருவரிடம் கூறியதை போன்றது. அவர், எனது ஒட்டகத்தை கட்டி போட்டுவிட்டு அல்லாஹுவிடம் தவக்குல் வைக்கவா அல்லது அதை கட்டாமல் விட்டுவிட்டு தவக்குல் வைக்கவா என்று கேட்டார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலில் அதை சரியாக கட்டி போடும், பிறகு அல்லாஹுவின் மீது தவக்குல் வைக்கவும் என்று கூறினார்கள். நூல் திர்மிதி.